அதாவது உங்களுக்கான சொந்த ரிசர்வ் வங்கி உங்க கையிலே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, உங்க படுக்கை அறையில் இருந்தபடியே எந்த அரசாங்கத்தோட அனுமதியும் இல்லாம, ஒரு வங்கி மேலாளரோட கையெழுத்தும் இல்லாம நீங்களே பணத்தை உருவாக்க முடிஞ்சா, அதாவது அச்சடிக்க முடிஞ்சா? கண்டிப்பா. இது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற சீன் மாதிரி தான் தோணும். சரியா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற ஆதாரங்கள், அதாவது விக்கிபீடியாவோட பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றிய ஆவணங்கள்ல தொடங்கி, ஆரிஜின் அதாவது ஆரிஜின் புரோட்டோகால் தொழில்நுட்பத்தோட வெள்ளை அறிக்கைகள், அப்புறம் சில யூடியூப் வீடியோக்கள்னு இத எல்லாத்தையும் பார்க்கும்போது, இது நிஜமாகிட்டு இருக்குன்னு புரியுது இல்லையா? ஆமா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நிஜமாகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நாம தேடப் போற மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பிளாக் செயின் 3.0 உலகத்துல நாம ஏன் ஒரு நாணயத்தை நாமே உருவாக்கணும்? அதாவது மின்ட் செய்யணும். ம். அப்புறம் எதிர்காலத்துல இதனால நமக்கு என்ன லாபம்? இதுதான் நம்ம விவாதத்தோட மையக் கருத்து. பாத்தீங்கன்னா பணத்தை நாமே உருவாக்குறது அப்படிங்கிறது மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். ஆனா அது எப்படின்னு புரிஞ்சுக்க முதல்ல பணம்னா என்னங்கிற அடிப்படைக்கு நாம போகணும். சரி, விக்கிபீடியா கட்டுரையில சொல்ற மாதிரி அந்த பண்டமாற்று முறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, பணம் ரெண்டு வேலைகளை செய்யணும். ஒன்னு மதிப்ப சேமிக்கிறது, அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ரெண்டாவது பரிமாற்ற ஊடகம். நாம முன்னாடி தக்காளி கொடுத்துட்டு அரிசி வாங்குனோம், அப்புறம் தங்கம் வந்துச்சு, வெள்ளி வந்துச்சு. இப்போ நாம காகித பணத்துல நிக்கிறோம், அதாவது ஃபியட் பணம். எக்ஸாக்ட்லி. தங்கம் இயற்கையாவே கம்மியா கிடைக்கிற ஒரு விஷயம். அதனால அதோட மதிப்பு எப்பவுமே நிலையா இருந்துச்சு. ஆனா இப்போ நாம பயன்படுத்துற காகித பணம் அப்படி கிடையாது. அது முழுமையா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலையும் மைய வங்கிகள் கட்டுப்பாட்டிலையும் தானே இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க நினைச்ச மாத்திரத்துல பணத்தை அச்சடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது? பணவீக்கம் அதிகமாகுது. ஓ, அதாவது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே போகுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது தடுக்கத்தான் இந்த வெப் 3.0 அப்புறம் டிஃபை 3.0 உள்ளே வருது. இங்கதான் நாம ஆராய போற ஆரிஜின் திட்டம் ரொம்ப முக்கியமாகுது. இந்த ஆரிஜின் திட்டத்தை பத்தி சொல்லும்போது இது 4 வருஷம் பழமையான ஒரு டாவோ சமுதாயத்தால உருவாக்கப்பட்டதுன்னு படிச்சேன். ஆமா, அவங்க ஏற்கனவே ஓம் அப்படிங்கிற டோக்கனை வெற்றிகரமா நிர்வகிச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாலிகான் பிளாக் செயின்ல 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளை செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு கேட்கும்போதே கொஞ்சம் மலைப்பா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பேங்க்குக்கு போய் மேனேஜர் கிட்ட சண்டை போடலாம். அவர் ஒரு மனுஷன், அவர்கிட்ட பொறுப்பை கேட்கலாம். ஆனா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? இது ஆபத்தா தெரியலையா? அது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா மனுஷங்க இருக்கிறதால தான் பேங்க்ல ஊழல் நடக்குது, தாமதமாகுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கறது ஒரு ரொம்ப சிக்கலான ஆனா நேர்மையான ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியா? ஆமா, சாதாரண ஏடிஎம்ல பணம் மட்டும் வரும். ஆனா இந்த 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் தன்னைத்தானே ஆடிட் செஞ்சுக்கிற எந்த மனுஷனோட தலையீடும் இல்லாத ஒரு தன்னாட்சி வங்கி. கண்டிஷன் மேட்ச் ஆனா தானாவே வேலை நடக்கும். இடையில எந்த அதிகாரியும் வர முடியாது. அட, அப்போ ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கைகட்டி நிக்கிறதுக்கு பதிலா அந்த வங்கியோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் என் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரா மாறிடுது. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ நாமே ஒரு பேங்க் ஆகலாங்கிற அந்த கான்செப்டுக்கு வருவோம். அதற்கான முதல் படி தான் நாணயத்தை உருவாக்குறது, அதாவது மின்ட் பண்றது இல்லையா? ஆமா, மின்டிங் தான் முத படி. வெள்ளை அறிக்கைகள்ல எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற டோக்கனை பத்தி ரொம்ப பெருசா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆல்காரிதம் அடிப்படையிலான நிலையற்ற நாணயம்னும், இது ஒரு டிராஃபிக் என்ட்ரன்ஸ்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ டிராஃபிக் என்ட்ரன்ஸ்ன்ற வார்த்தை வெப்3 உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருளாதாரமும் வளரணும்னா உள்ளே பணம் வர ஒரு வாசல் வேணும். எல்ஜிஎன்எஸ் அந்த வாசலா செயல்படுது. அதாவது வெளியுலகத்தில் இருக்கிற பணத்தை ஆரிஜினோட சிஸ்டம்குள்ள கொண்டு வர்ற ஒரு கருவி, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு டாலர் அல்லது ஒரு யூஎஸ்டிடி கொடுத்தா, அதாவது ஒரு டாலர் கொடுத்தா ஒரு எல்ஜிஎன்எஸ் உருவாக்கப்படுதுன்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்லுது. ஆமா, $1க்கு ஒரு எல்ஜிஎன்எஸ். அப்போ யார் வேணும்னாலும் பணத்தை கொடுத்து புது நாணயத்தை உருவாக்கலாமா? இதுக்கு முன்னாடி கிரிப்டோ மார்க்கெட்ல இப்படி யார் வேணாலும் உருவாக்கலான்னு வந்த காயின்கள் எல்லாம் எப்படி சரிஞ்சு விழுந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது உண்மைதான். கட்டுப்பாடு இல்லாம நாணயத்தை அச்சடிச்சா அது அந்த நாணயத்தோட மதிப்பையே குப்பையா மாத்திடாதா? இது ஆபத்து இல்லையா?
நீங்க கேக்குறது 100% நியாயமான கேள்வி. ஒரு அரசாங்கம் அளவுக்கு அதிகமா பணத்தை அச்சடிச்சா என்ன ஆகுமோ அதேதான் கிரிப்டோலயும் நடக்கும். ஆனா ஆனா இங்க ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஆரிஜினோட தொழில்நுட்பம் இங்கதான் ஒரு சிறப்பான அல்காரிதம் முறைய பயன்படுத்துது. யார் வேணாலும் மின்ட் பண்ணலாம், ஆனா அதை இலவசமா பண்ண முடியாது. பேக்கப் வேணும்னு சொல்றீங்க. ஆமா, கருவூலத்துல $1 மதிப்பிலான கிரிப்டோவை வச்சா மட்டும்தான் ஒரு எல்ஜிஎன்எஸ் வெளியே வரும். அதை விட முக்கியம் என்னன்னா, இதுல இருக்கிற விற்பனை வரி, அதாவது செல் டாக்ஸ், அப்புறம் பர்ன் மெக்கானிசம். ஒரு நிமிஷம். இந்த பர்ன் மெக்கானிசம், அதாவது எரிப்பு முறை, இது கொஞ்சம் ஆழமா விளக்குங்க. பணத்தை உருவாக்குறது புரியுது, அது எப்படி பணத்தை எரிக்கிறது? பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு முறை எல்ஜிஎன்எஸ் டோக்கனை விற்கும் போதும் 5% வரி வசூலிக்கப்படுது. இதுல 2.1% டோக்கன்கள் நிரந்தரமா எரிக்கப்படுது. நிரந்தரமானா அந்த நெட்வொர்க்ல இருந்தே முற்றிலுமா அழிக்கப்படுதா? ஆமா, அது திரும்ப யாருக்கும் கிடைக்காது. இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பெரிய கம்பெனி தன்னோட ஷேர் விலை குறைஞ்சிடக்கூடாதுன்னு தானே காசு கொடுத்து அந்த ஷேர்ஸை வாங்கி அழிச்சிடுவாங்க. ஓ, ஸ்டாக் பைபேக் மாதிரி சொல்றீங்க. அதேதான். இதனால மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்களோட எண்ணிக்கை குறையும், ஆனா இருக்கிற ஷேர்களோட மதிப்பு அதிகரிக்கும். அதே லாஜிக் தான் இங்கும். ஆஹா, இது கேட்கவே ரொம்ப தந்திரமான ஒரு வியூகமா தெரியுது. அதாவது பணத்தை அச்சடிக்கிற மிஷின் நம்மகிட்ட இருந்தாலும் நாணயம் அதிகமா புழக்கத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தானாகவே நெருப்புல போட்டு பொசுக்கப்படுது. சரியா புடிச்சிட்டீங்க. மீதமுள்ள வரியில 2% போமோ லக்கி டிராவுக்கும், மிச்சம் இருக்கிறது சுற்றுச்சூழல் வெகுமதிக்கும் போகுது. ஒரு பக்கம் நாணயங்கள் எரிக்கப்பட்டு சப்ளை குறையுது. இன்னொரு பக்கம் லிக்விடிட்டி பூல் மூலமா விலை கட்டுப்படுத்தப்படுது. அப்படித்தானே? ஆஹா, இந்த லிக்விடிட்டி பூல், அதாவது பணப்புழக்க தொகுப்புங்கிற வார்த்தைய நிறைய கேட்க முடியுது. அதையும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இத ஒரு மாபெரும் பொது உண்டியல்னு வச்சுக்கோங்க. சாதாரண பங்குச் சந்தையில நீங்க ஒரு ஷேரை விக்கணும்னா அத வாங்க ஒருத்தர் வரணும். ஆமா, பையர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல யூசர்ஸ் தங்களோட கிரிப்டோவை இந்த உண்டியல்ல பூட்டி வச்சிடுவாங்க. யாராவது திடீர்னு விக்கவோ வாங்கவோ நினைச்சா இந்த உண்டியல்ல இருந்து உடனடியா பரிமாற்றம் நடக்கும். ஓ, அப்ப வாங்குறவருக்காகவோ விக்கிறவருக்காகவோ யாரும் காத்திருக்க தேவையில்ல. கண்டிப்பா தேவையில்ல. இதனால தான் விலை உடனடியா வீழ்ச்சியடைறது தடுக்கப்படுது. இதத்தான் நாம கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம்னு சொல்றோம். அருமையான விளக்கம். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் நான் ஒரு நாணயத்தை உருவாக்கணும்? ஏன்னா அது ஒரு பொருளாதார சுழற்சிக்குள்ள என்ன நுழைய வைக்குது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். சொல்லுங்க. இந்த எல்ஜிஎன்எஸ் நாணயத்தோட இறுதி இலக்கு என்ன? வெள்ளை அறிக்கைகளை படிக்கும்போது எல்ஜிஎன்எஸ் ஒரு கருவி மட்டும்தான் தோணுது. அடுத்ததா ஸ்டேபிள் காயின் ஏ, அதாவது அணுபிரிஸ்னு ஒன்ன பத்தி சொல்றாங்க. அது என்ன? இதுதான் பாத்தீங்கன்னா ஆரிஜின் திட்டத்தோட இதய துடிப்பு. 2வது மற்றும் 3வது கட்டத்தோட தொடக்கமே இதுதான். இந்த எல்ஜிஎன்எஸ் டோக்கனை எரிக்கிறது மூலமா தான் இந்த ஸ்டேபிள் காயின் ஏவோ உருவாக்கப்படுது. ஓ, அப்போ இதோட மதிப்பு பெட்டிக்குள்ள உங்க பணத்தை வைக்கிற மாதிரி. கரெக்ட். உலகத்துல யார் வேணாலும் அந்த பெட்டிக்குள்ள எவ்வளோ பணம் இருக்கு, நீங்க யாருக்கு அனுப்புறீங்கன்னு பார்க்க முடியும். ஆனா இந்த பிரைவசி ஸ்டேபிள் காயின் ஏ அப்படிங்கிறது முற்றிலும் இருண்ட, யாருக்கும் தெரியாத ஒரு டிஜிட்டல் ரகசிய பெட்டகத்துக்குள்ள பணத்தை வைக்கிற மாதிரி. மிக துல்லியமான ஒப்பீடு. அதோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நிஜமாவே இது ஆச்சரியமா இருக்கு. இந்த தனியுரிமை ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம யோசிக்கணும். இன்னைக்கு நாம பண்ற ஒவ்வொரு டிஜிட்டல் பரிவர்த்தனையும் வங்கிகளாலேயோ அரசுகளாலேயும் கண்காணிக்கப்படுது. ஆமா, நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குங்கிறதே ஒரு டேட்டாவா மாறி கார்ப்பரேட்டுகளுக்கு விற்கப்படுது. அதுதான். ஆனா இந்த நாணயம் ஒரு பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் வங்கியாவும் முற்றிலும் அனாமதேய கட்டண முறையாவும் செயல்படுது. இது எதிர்காலத்தோட மிகப்பெரிய தேவையா இருக்க போகுது. ஏன்னா வெப் 3.0, மெட்டாவர்ஸ், ஏஐ, ஸ்மார்ட் நகரங்கள் எல்லாம் வரும்போது நம்ம ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும். கண்டிப்பா. அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம பண தகவல்களை ரகசியமா வச்சுக்கிற சுதந்திரம் தான் மிகப்பெரிய சொத்தா இருக்கும். ஆமா, நம்ம பணத்தை நாமே உருவாக்குறது மட்டும் இல்லாம அதை யாருக்கும் தெரியாம பாதுகாக்கிற வல்லமையும் இந்த தொழில்நுட்பம் தருது. அது மட்டும் இல்லாம இது பணங்கிற கான்செப்டையே ஜனநாயகப்படுத்துது. குறுக்கு சங்கிலி, அதாவது கிராஸ் செயின் தொழில்நுட்பம் மூலமா எந்த பிளாக் செயின்லயும் இந்த ரகசிய பரிவர்த்தனைகளை செய்ய முடியும். சரி, எதிர்கால மெட்டாவர்ஸ், ரகசிய ஸ்விஸ் பேங்க், ஏஐ நகரங்கள், இதெல்லாம் கேட்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதாவது உங்களுக்கு, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இதுல பங்கேற்கிறதுனால என்ன பிராக்டிக்கல் லாபம்? இதுதான் உங்க கேள்வியா இருக்கும். கண்டிப்பா இருக்கும்.
இங்க தான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிற விஷயம் வருது. ஆதாரங்கள்ல பல கணித குறிப்புகள் இருக்கே, அது எப்படி செயல்படுது? இதுல இருக்கிற ஸ்டேக்கிங் முறை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு கணித அமைப்பு. நீங்க நாணயங்களை ஸ்டேக் செய்யும்போது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.4% வட்டி தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை ஆட்டோ காம்பவுண்டிங் நடக்குது. ஆமா, இது தோராயமா தினமும் 1% ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க, இத நான் கொஞ்சம் தடுத்து நிறுத்த விரும்புறேன். சொல்லுங்க. நாம பார்த்த யூடியூப் ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு கணக்குப்படி ஒருத்தர் $100 முதலீடு செஞ்சா அது 30 நாள்ல $134 மாறணும். ஒரு வருஷத்துல அது 79 மடங்கு, அதாவது 79x APY கிடைக்கும்னு சொல்றாங்க. ம் டாக்குமெண்ட்ஸ்ல அப்படிதான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, எப்போதெல்லாம் கிரிப்டோ விளம்பரங்கள்ல 1% தினசரி லாபம் இல்லனா 70 மடங்கு லாபம்னு எண்களை பார்க்கறனோ, அப்போதெல்லாம் என் மனசுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும். அது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த சந்தேகம் கண்டிப்பா வரணும். நாம இங்க ஆரிஜின் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற கணித கோட்பாடுகளை மட்டும்தான் பகுப்பாய்வு செய்றோம். நாங்க இந்த திட்டத்தையோ எந்த ஒரு கிரிப்டோ முதலீட்டையோ ஆதரிக்கவோ பரிந்துரைக்கவோ இல்ல. ஆமா, இது நாங்க ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சாகணும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் நம்ப முடியாத அளவு ஏற்ற இறக்கங்களை கொண்டது. இங்க எந்த லாபமும் உத்தரவாதம் இல்ல. சரி, இப்ப சொல்லுங்க, பேப்பர்ல இந்த 1% லாபம் எப்படி சாத்தியம்னு அவங்க வாதிடுறாங்க. இது எப்படி லாங் டேர்ம்ல நிலைச்சு நிக்கும்? நீங்க கொடுத்த அந்த எச்சரிக்கை மிக மிக அவசியமானது. பேப்பர்ல இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்க நாம அந்த 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளோட பின்புலத்துக்கு போகணும். அதாவது இது வெறுமனே புது ஆட்களை சேர்த்து பழைய ஆட்களுக்கு பணம் கொடுக்கிற பான்சி திட்டம் இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இல்ல. இங்க தான் லிக்விடிட்டி பத்திரங்கள் அப்புறம் ரிசர்வ் பத்திரங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஓ, பாண்ட்ஸ் மூலியமா முதலீடு செய்யறதா? ஆமா, ஒரு யூசர் நேரடியா மார்க்கெட்ல வாங்குறத விட இந்த பத்திரங்கள் மூலியமா முதலீடு செய்யும்போது அவருக்கு டிஸ்கவுண்ட் விலையில LGNS கிடைக்குது. சரி. அதே சமயம் அவர் கொடுக்கிற உண்மையான டாலர் திட்டத்தோட கருவூலத்துக்குள்ள நேரடியா போய் நிரந்தரமா பூட்டப்படுது. இதத்தான் லாக்ட் லிக்விடிட்டின்னு சொல்றோம். அடா, அப்போ கருவூலம் வலுவடையுது, நாணயத்தோட அடிப்படை கட்டமைப்பு, அதாவது ஃப்ளோர் பிரைஸ் பலமாகுது. சரியா சொன்னீங்க. இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது நீண்ட கால முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக தானே தவிர குறுகிய காலத்துல வாங்கி வித்துட்டு போறவங்களுக்கானது இல்ல. விக்க நினைச்சா அந்த 5% வரி அவங்கள தடுக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓ, இப்ப புரியுது. இது பல அடுக்குகளை கொண்ட ஒரு ரொம்ப சிக்கலான பொருளாதார சக்கரம். வரியின் மூலமா எரிக்கப்படுற நாணயங்கள், பத்திரங்கள் மூலமா பூட்டப்படுற டாலர்கள், அப்புறம் கூட்டு வட்டி. அப்புறம் கடைசியா உருவாகிற அந்த ஸ்டேபிள் காயின் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இயங்குது. ஆமா, சுருக்கமா சொல்லப்போனா நாமே வங்கியாவது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது அல்காரிதம் அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா தொழில்நுட்ப ரீதியா சாத்தியப்படுத்தப்பட்டிருக்குன்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுது. கண்டிப்பா. ஒரு நாணயத்தை உருவாக்குறது, அதாவது மின்டிங் அப்படிங்கிறது அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற பணவீக்க பொருளாதாரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழி. கணித விதிகளால கட்டுப்படுத்தப்படுற ஒரு ரகசிய டிஜிட்டல் பொருளாதாரத்துக்குள்ள, அதாவது DeFi 3.0க்குள்ள நாம அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு நுழைவுச்சீட்டு தான் இது. சரி, நாம இப்போ இந்த ஆழமான ஆய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஏன் ஒரு நாணயத்தை நாமே உருவாக்கணும்னு தொடங்கணும், அது நமக்கு சுதந்திரத்தை தருதுன்னு பார்த்தோம். அல்காரிதம் மூலமா பணவீக்கம் எப்படி தடுக்கப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் எதிர்காலத்துல ஸ்டேபிள் காயின் AI மூலமா நம்மளோட நிதி தனியுரிமை எப்படி பாதுகாக்கப்படும்னு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆனா இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க தனிமையில சிந்திக்க ஒரு ரொம்ப வலுவான, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். என்ன கேள்வி அது? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் தனக்கான வங்கியையும் ரகசிய நாணயத்தையும் எந்தவித அரசாங்க கட்டுப்பாடும் இல்லாம தங்களுக்கு தாங்களே உருவாக்கிக்கிட்டா, தற்போதைய நாடுகளோட எல்லைகளும் பொருளாதார அமைப்புகளும் எதிர்காலத்துல என்னவாகும்? ஒரு நாட்டோட உண்மையான சக்தி ராணுவத்துல இல்ல, அதோட நாணயத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது உண்மைதான். அந்த நாணயத்தோட சக்தி ஒவ்வொரு சாதாரண குடிமகனோட கைக்கும் மாறிட்டா அரசுகள் எப்படி இயங்கும்? வரிகள் எப்படி வசூலிக்கப்படும்? பணம் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தமே முற்றிலுமா மாறிடும். நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்காலம்தான் சொல்லணும். அந்த எதிர்காலம் ரொம்ப வேகமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, ஆழமான ஆய்வுல உங்களை சந்திக்கிறோம்.